இடுப்பில் வலி இருக்கிறது. நிறைய பேர் இடுப்பில் சென்ட்ரலில் மட்டும்தான் வலிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இடுப்பு வலியை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறு பேஷண்ட்டாக மாறிட்டு இருக்காங்க. இடுப்பு வலி மோஸ்ட்லி கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ட்ரபுள் இதோடையெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாங்க. இடுப்பு வலி எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற ஒரு டிசீஸு. இன்றைக்கி அதுக்கான எக்ஸசைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இடுப்பில் ஏன் வலி வருது, என்னென்ன நோய் பாசிபிலிட்டி இருக்குது, அதனோட சிம்டம்ஸ் ரொம்ப வேரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, அதில் இருந்து நரம்பு பாஸ் ஆகிறதுனால எங்கே வேணாலும் வலிக்குங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்க. இடுப்பு வலி இப்போ நான் சொல்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஒரு லிமிட்டடாக சென்டர் ஆஃப் த இடுப்பில் பின்னாடி வலிக்கிறது மட்டும்தான் இடுப்பு வலின்னு இல்லை, சென்டர் ஆஃப் த இடுப்பில் வலிக்கும். காலையில் பெட்டு விட்டு எந்திரிச்சா வலிக்கலாம், சைடில் கோடு போட்ட மாதிரி இடுப்பு ஃபுல்லாக வலிக்கலாம், இடுப்பு கொஞ்சம் மேலே வலிக்கலாம், இடுப்பு கொஞ்சம் கீழே பெட்டெக்ஸ்லேயோ ஒரு சைடோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வலிக்க ஆரம்பிக்கும், வலிக்கலாம். அதை தவிர நிற்கிதானா ரேடியேட் ஆகி இந்த ஹிப் ஜாயிண்ட்லாம் வலி வரலாம், கிராயனில் வரலாம், பியூபிஸ் அதாவது யூரின் போகிற இடத்துக்கு மேலே, அப்புறம் தொடையில் இந்த இடத்துல முன்னாடி வரலாம். அதை தவிர வயிற்றுலேயும் சில நேரத்தில் ரேடியேட் ஆகலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் ரேடியேட் ஆகலாம். அதோடு சேர்ந்து காலில் தொடையில் பின்னாடி மெயினாக வலிக்கும். சம்டைம்ஸ் உள்ள மீடியல் ஆஸ்பெக்ட் தொடையில் மேலே வலிக்கலாம். அப்புறம் முழங்காலுக்கு பின்னாடியோ முழங்காலுக்கு சைடில் லேட்ரல் சைடில் வலிக்கலாம். வலிச்சு கெண்டைக்கால் காஃபில் வலிக்கலாம். அப்புறம் பாதம் வரைக்கும் வலி வரலாம். பாதத்தில் விரல் மரமரப்பு வரலாம். இதில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம். ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கலாம். டயர்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே இடுப்பு வலியோட சிம்டம். ஏன் இவ்வளோ பெரிய வாஸ்ட் சிம்டம் அப்படின்னு கேட்டால், இடுப்பில் மொத்தம் ஒரு காமனாக ஒரு 4 கண்டிஷன் சொல்லலாம். இடுப்பில் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் ஆயிடுதோ, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜோ, இல்லை லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானமோ இருக்கலாம். இருந்துட்டு இதோட நிற்கிதான்னா இதோட அசோசியேட்டடாக ஜவ்வு வீங்கி இருக்கலாம். டிஸ்க் பல்ஜ் L4 L5 S1 இடையில, இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸு ஜவ்வு விலகிறது, அப்புறம் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது. இதை தவிர சயாட்டிக்கா, இதுதான் முக்கியமான சயாட்டிக்கா தான் அப்படி கால் பூரா ஒரு சைடே வலிக்க வைக்கலாம். ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்கிறது சயாட்டிக்கானால தான். சயாட்டிக்கா இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால் மீன்ஸ் காஃப் அப்படியே பாதம் வரைக்கும் வருது. சயாட்டிக் நர்வ் அவ்வளோ தூரம் பாஸ் ஆகுது, அது பிரான்ச்சஸாக பிரியுது அங்கங்கே. ஸோ எல்லாத்துக்குமே அதுதான் நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை பண்ணுது. அதனால் அது ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆனால் எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும். இப்போ காவேரி ஆறு இருக்குல்லங்க, மேட்டூர்லேயே தண்ணி நின்று போனால் எதுக்குமே வராதில்ல, ஈரோட்டுக்கும் வராது, தஞ்சாவூருக்கும் வராதில்ல. இதே ஈரோட்டில் தண்ணி நின்று போனால் ஈரோட்டுக்கு மேலே தான் வராது, ஈரோடு வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற இடத்துலையே பிரச்சனைனா அது போகிற இடத்துலையெல்லாம் சர்க்குலேஷன் தடைப்பட்டு இந்த மாதிரி வலி வரும். ஸோ இந்த மாதிரி வலி வர்றப்ப என்ன நடக்குதுன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நிறைய நோயோட சேர்த்துக்கிறாங்க. நிறைய நோய் என்னென்னு கேட்டால் கிட்னி ட்ரபுளாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க, மோஸ்ட் காமன். அப்புறம் அதிலே போய்கிட்டே இருக்காங்க. கிட்னி ஸ்டோனாக இருக்கும், கிட்னி டேமேஜாக இருக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அவ்வளோ கம்மியாக இருக்குது, ஆனால் அது இடுப்பு வலியாக இருக்கும். தப்பாக நினச்சிட்டு அப்படி எப்படி போகிறப்போ கடைசி வரைக்கும் சரியாகாமல் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கடைசியாக சைக்கட்ரி பேஷண்ட் மாதிரி அவங்க டீல் பண்ணப்படுறாங்க. இருக்கிறது அந்த இடுப்புலேருந்து வந்த ஸ்ட்ரெயின். மோஸ்ட் காமன் 195 பேத்துக்கு அதுதான். காமனை விட்டுட்டு ரேரை பிடிச்சிட்டு பெரிய நோயே நீங்களே உங்களுக்கு பெரிய நோய் இருக்கணும்னு நினச்சிக்குவீங்களாட்டிருக்கு. இல்லை பயத்தில் போகிறீங்களா? ஃபஸ்ட்டு நார்மலாக காய்ச்சல் வந்தால் ஃபஸ்ட்டு வைரல் ஃபீவர்னு நினைப்பீங்களா, எடுத்தோடனே மூளைக்காய்ச்சல் வந்துடுச்சின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது இருக்குது. இப்போ இடுப்பை இந்த ஏரியாவில் எங்கே வலிச்சாலும் இடுப்பு வலின்னு நினைக்க ஆரம்பிங்க, அதுதான் காமனு. அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிடும். அப்படி நல்லாகாதவங்க தான் திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், சரிங்களா? அதனால கிட்னின்னு நினச்சிக்கிறது, கிட்னி ஃபங்க்ஷன், கிட்னி ஸ்டோனு, அதோடையா ஹெர்னியான்னு நினச்சிக்கிறது, இங்குயினல் ஹெர்னியா, இல்லைன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு நீங்களாம் நினச்சிக்கிறது. அப்புறம் ஏதாச்சும் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் பிரச்சனை இருக்கிறதா நினச்சிக்கிறது. இதை தவிர என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படி நினைக்கிறாங்க, இல்லை அல்சரோட சம்மந்தப்படுத்திக்கிறாங்க, இல்லைன்னா ஹிப்பில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இந்த எலும்பு தேஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிறது. இல்லைன்னா இதை தவிர இன்னும் கூட இருக்குது, ப்ராஸ்டேட்டில் ஏதாச்சும் வந்துருச்சு, இல்லை டெஸ்டிஸில் ஏதாச்சும் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறது. அப்புறம் ஃபீமேலாக இருந்தால் கர்ப்ப
கர்ப்பப்பையில் இருக்குது, இல்லை வந்து பிளாடரில் ஏதோ வந்துருச்சு, அந்த மாதிரி எல்லாம் நினச்சிக்கிறது. ஸோ ஆனால் இடுப்பில் இருந்து தான் இது மோஸ்ட் காமனாக வந்திருக்கு. இன்னும் நிறையா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி, இன்னும் நான் சொல்லாதது கூட நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போகலாம். இது மாதிரி காமன் இதை நினைங்க. எப்போவும் இதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்த உடனே நீங்கள் பெரிய டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்னென்னா இப்போது இதிலிருந்து வெளியில் வர்றது எப்படின்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான். இன்றைக்கி நான் இதுக்குன்னு 1 or 2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஆனால் மொத்தமாக க்யூர் ஆகிறதுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது. அதையெல்லாம் செஞ்சால் தான் ஃபுல் க்யூர் ஆகும். இப்படி படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், வலது காலை மடக்கி அடுத்து இடது காலை மடக்கி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். ரொம்ப ஒட்டி பெட்டெக்ஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை, ரொம்ப கம்மியாகவும் மடக்க தேவையில்லை. சரிங்களா? இப்படி பெட்டெக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மடக்கலாம். பாதிக்கு மேலே முக்கால்வாசி மடக்கிட்டு 2 காலும் ஒட்டி தேவையில்லை. ஷோல்டருக்கு ஈக்குவலாக அகலமாக இருக்கணும். இப்படி ரெஸ்டிங்கில் இருந்துட்டு இடுப்பை தூக்கணும். இது வந்து ஓவராக தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா தூக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். பெயின் இருந்தால் கீழே போட்டணும். இப்போ 2 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 7 தடவை. இதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். இது வந்து இடுப்புலேருந்து வர்ற சிம்டம்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. இந்த யூரின் லீக்கேஜ் எல்லாம் ஆகிடுது இல்லை, அதாவது இருமுனா தும்முனா யூரின் போயிடுறது, இல்லைன்னா வந்து யூரின் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுது, அடிக்கடி யூரின் போகிறது, இல்லை மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷன், இல்லைன்னா மோஷன் வந்து நம்மளே அறியாமல் போயிடுது, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இது பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாகவும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லாவே உங்களோட வலியை குறைக்க யூஸ் ஆகும். ஆனால் நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க. இதெல்லாம் சரியாக வர்றதுக்கு அது ஒரு கிளாஸ் மாதிரி. கரெக்டாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ப்ரொசீஜருக்குள்ளே நுழைஞ்சி, ப்ரொசீஜர்னா என்ன, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இது க்யூர் பண்ணிக்கலாம். இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தரையில் பை போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டில் ஃபியூமாக கெட்டியாக இருக்கிற இடத்துல படுக்கணும். சரி, பெட்டில் படுக்கிறீங்கனாலும் அந்த பெட் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டெக்ஸ் ரப்பர், அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி மெத்தையில் படுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, வேகமாக வேலை செய்யக்கூடாது. 2 வீலர் டிரைவிங்கை குறைச்சிக்கணும். தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும். எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையூனி தான் எந்திரிக்கணும். நான் எந்திரிக்கிறப்பவே பார்த்துருப்பீங்க, நேராக எந்திரிக்கக்கூடாது. அண்டு இதுக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வு. எக்ஸசைஸ் தான் இதை க்யூர் பண்ணும். அதுவும் வீட்டிலேருந்து பண்ணுறது தான் க்யூர் பண்ணும். டிராஃபிக்கில் அலைஞ்சி கிளினிக் வந்தீங்கன்னா க்யூர் பண்ணாது. ஆன்லைனில் வீட்டிலேருந்தே கம்ஃபர்ட்டாக வீட்டிலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் இது சீக்கிரமாக க்யூர் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.